இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரையிலும் 3 சம்பவங்கள் நடக்கிறதை இங்கே லூக்கா எழுதியிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வரையிலும் 2 சம்பவங்களை மத்தேயு குறிப்பிடுகிறார். 61, 62வது வசனங்களில் குறிப்பிட்டுள்ள லூக்கா குறிப்பிட்டுள்ள காரியங்கள் மத்தேயு நூலிலே அது காணப்படவில்லை. முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக விளக்கி காட்டப்படுகின்றன. முன்னுரிமைகள் சரியானதாக இருக்க வேண்டும். எதை முதலில் எதற்கு முதலிடம் என்பதில் சரியாக இருக்க வேண்டும் என்கிறதில் ஆண்டவர் அத்தனை தெளிவாக இங்கே அவர் தன்னுடைய போதனையின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சிலர் தீர்மானம் எடுப்பதில் அவசரமாக இருக்கின்றனர், சிலர் தீர்மானம் எடுப்பதில் மிகவும் மெதுவாக இருக்கின்றனர். 2 விதமான ஜனங்கள் இன்றும் நம்மிடத்தில் காணப்படுகிறபடியினால் இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தெளிவாக நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். இங்கே அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இதை மத்தேயு சொல்லும் பொழுது அவன் வேதபாரகன் என்றே அழைக்கிறார். வேதத்தை ஒரு புள்ளி கூட விடாமல் அத்தனையாய் தெளிவாய் கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து நாமாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு வேதபாரகன் என்னை பின்பற்றி எங்கே போனாலும் வருகிறேன் என்று சொல்லுகிறான். இவன் எல்லாவற்றிற்கும் நமக்கு தெளிவாக உதவுவான். ஆகவே இவனை ஒரு ரைட் ஹேண்டாக வைத்து கொள்ளலாம் என்று நாம் நினைப்போம். இல்லை என்று சொன்னால் கூட்டங்களை சேர்ப்பதற்கு அவனை நம்மோடு கூட சேர்த்து கொள்ள ஆயத்தப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற எல்லா மனிதர்களும் தன்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அந்த போதனையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் சகித்து கொண்டு பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதில் அத்தனை அவர் தெளிவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்ன அந்த துரிதமான ஒரு முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை அங்கே அவனுக்கு உணர்த்துகிறார். வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். முழு மனிதனாக இந்த லூக்கா நூலிலே என்னை சித்தரித்து காட்டுகிறானே லூக்கா, நரிகளுக்கு குழிகள் அதுகள் ஒளிந்து கொள்ளுகிறதற்கு அல்லது ரெஸ்ட் எடுப்பதற்கு இருக்குது. ஆகாயத்து பறவைகள் அவைகள் கூடுகளை கட்டி வச்சிருக்குது. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நான் சில நேரங்களில் படகுல தான் என்னுடைய அந்த பின்னணையத்தில் தான் தூங்க வேண்டியது இருக்குது. தூங்குகிறதற்கென்று இடமில்லாதபடி என்னுடைய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி சீசத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை, அந்த சீசத்துவத்தினுடைய விதையை அங்கே வேதபாரகனிடத்தில் எடுத்து காட்டுகிறதை பார்க்கிறோம். நீ என்னிடத்தில் வந்தால் என்னுடைய நிலைப்பாட்டை குறைத்து, அதாவது கஷ்ட நஷ்டங்களை குறைத்து, யாரையும் என்னை அழைத்து பின்பற்றுகிறதற்கு நான் ஆள் சேர்க்க வரவில்லை. சீஷனாக இருந்து என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த மதிப்பை அங்கே வேதபாரனுக்கு உணர்த்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வேறொருவன் அவரை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதாவது தகப்பன் மரித்து இருந்தார். அங்கே தாரை ஊதுவிக்கிறவர்களை கூப்பிட்டு அங்கே இருந்து அடக்கத்தின் காரியங்களை கவனித்து கொண்டிருந்திருப்பான். இவன் என்ன, அப்பா மரித்த பின்பு அந்த காரியத்தை, அதாவது உலக பிரகாரமாக எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அவைகளையெல்லாம் முடித்த பின்பு நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்மானம் எடுப்பதில் இவன் மிகவும் மெதுவாக இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவை ஆண்டவர் அழைத்த பொழுது பேதுரு தன்னுடைய படகுகளை எல்லாம் அப்படியே விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றதை பார்க்கிறோம். மத்தேயு, அதாவது லேவி என்று மறுபெயர் கொண்டவன், தன்னை அழைத்த போது ஆயத்துறையிலிருந்து அப்படியே எழுந்து வந்துவிட்டதை பார்க்கிறோம். அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் ஆண்டவர் அழைத்த உடனே அவரோடு கூட சென்றதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒருவன் தீர்மானம் எடுப்பதில் மெதுவாக இருந்து கொண்டு சொல்லுகிறான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண, அதாவது அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு என்னுடைய கடமைகளை நான் தீர்த்து விட்டு
கேட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை, ஆவிக்குரியவர்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கென்று முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடும் பொழுது மற்ற காரியங்களை உதவி செய்கிறதற்கு அவர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடு, உலக பிரகாரமான காரியங்கள் கூட கொடுக்கப்படும் என்று தானே ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இவன் உலக பிரகாரமான கடமைகள் முடிக்காம நான் வர முடியாது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். சரீரப்பிரகாரமான காரியங்களுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் அதனை செய்யட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். கடினமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. நீ தீர்மானம் எடுப்பதில் நீ மெதுவாக இருக்காதே, உனக்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இது தெளிவாக என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், கொஞ்சம் ஊழியத்திற்கு வந்திருக்கிறான், ஆனால் இப்போ சொல்லுகிறான், நான் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி அவர்கள்ட்ட முழு பெர்மிஷனை வாங்கிட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. இப்போ அவர்கள் என்னை அனுப்பணும். அதாவது இன்றைக்கு ஊழியத்திற்கென்று சொன்னால் இன்றைக்கு பெற்றோர்கள் விடுகிறதற்கு அத்தனை நாம் யோசிக்கிறோம். ஆனால் கடல் தாண்டி எத்தனை கிலோமீட்டர் அறியாத இடங்களுக்கு சம்பாதிப்பதற்கு செல்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை அனுப்புகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஊழியத்திற்கு என்று சொன்னால் அத்தனையாய் நாம் பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இங்கே இவன் சொல்லுகிறான், என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பி நான் வர்றேன், இல்லைன்னா என்னால் முடியாது, அதற்கு நான் போயிட்டு வர்றதுக்கு உத்தரவு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிற, நீ கலப்பையின் மேலே கை வச்சிட்டாப்பா, இனிமே போய் என் பின்னிட்டு பார்க்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வேல்ஸ் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்தபொழுது அந்த எழுப்புதலின் மூலமாக அநேக நாடுகளுக்கு மிஷனரிகளாய் புறப்பட்டு சென்ற வாலிபர்களில் ஒருவர் இங்கே நம்முடைய இந்தியாவிலே அஸ்ஸாமிற்கு வந்தார். அங்கே ஊழியங்களை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு சில குடும்பங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டன. அதிலே ஒரு குடும்பம், ஒரு தகப்பன் தாய், 2 மகன்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். ஒரு நாளிலே அந்த கிராமத்தின் தலைவனுக்கு அறிவிக்கப்பட்டது, இவர்கள் அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி அந்த ஆதிவாசிகளின் தலைவன் அவரை கூப்பிட்டு விட்டு அந்த குடும்பத்தை அழைத்து அனுப்பி, என்ன யாரை வணங்குகிறாய் என்று சொன்ன பொழுது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய சொந்த இரத்தம் எல்லாவற்றையும் சிந்தி மரித்த இயேசுவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரைத்தான் நாங்கள் குடும்பமாக வழிபடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஆதிவாசிகளின் தலைவனுக்கு அத்தனையாய் கோபம் வந்துவிட்டது. அவனை குடும்பத்தோடு கூட கூட்டிக் கொண்டு வரும்படி சொல்லி அவனுடைய முதல் மகனை நிறுத்தி கொண்டு விஷ அம்புகள் எய்யும்படியாக ஆயத்தமாகி அவனிடத்தில் கேட்டான், நீ இயேசுவை மறுதலித்து விடு, இல்லை என்று சொன்னால் உன்னுடைய மூத்த மகனை அம்பெய்து நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி மிரட்டினான். இவன் சொன்னான், ஒன்றுமே சொல்லலை. அப்பொழுது இவனுடைய உள்ளத்தில் ஒரு பாடலை ஆவியானவர் கொடுத்தார். இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கே நான் என்கிற பாடலை அவன் பாடத் தொடங்கின பொழுது மூத்த மகனை அவன் அம்பெய்து கொன்று போட்டு விட்டான். 2வது மகனையும் பிடித்து வைத்து கொண்டு, நீ இயேசுவை மறுதலித்தால் நான் இவனை விட்டு விடுகிறேன், இல்லை என்றால் இவனையும் நான் அம்பெய்து கொண்டு விடுவேன் என்று சொன்னபொழுது இந்த பாடல் வரிகளை அவன் தொடர்ந்து பாட ஆரம்பித்தான். அப்பொழுது 2வது மகனும் தன்னுடைய கண்களுக்கு எதிரே அம்பெய்து கொலை செய்யப்பட்டான். 3வது அவனுடைய மனைவியை பிடித்து வைத்து கொண்டான் அந்த ஆதிவாசிகளின் தலைவன். அவன் சொன்னான், நீ மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய மனைவியையும் கொன்று போட்டு விடுவேன் என்று சொன்னபொழுது, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இன்றைக்கு நாம் பாடுகிற அந்த பாடலை அவர்தான் எழுதினார். அந்த பாடலை பாடின பொழுது மனைவியும் அங்கே அம்பெய்து கொலை செய்யப்பட்டால், கடைசியில் இவனையும் பார்த்து உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், நீ மறுதலித்து விடு என்று சொன்ன பொழுது அவன் அந்த பாடல் முழுவதையும் அவன் பாடி முடித்த பொழுது அவனும் அம்பெய்து கொலை செய்யப்பட்டான்.
அன்று இரவில் அந்த ஆதிவாசிகளின் தலைவனுக்கு தூக்கம் வரல. ஐயோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த ஒருவருக்காக தன்னுடைய 2 மகன்களையும் மனைவியும் தன்னுடைய ஜீவனையுமே துச்சகமாக மதித்து அவன் தன்னை மாய்த்து கொள்ளுகிறதற்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டானே, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு இயேசுவின் அன்பை பின்பற்றினானே, அந்த அன்பு எத்தனை ஒரு வல்லமை உடையதாக இருக்கும் என்று சொல்லி அறிய முற்பட்ட பொழுது அவனும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஆதிவாசிகள் அனைவருமே ரட்சிக்கப்பட்டதாக சரித்திரம் கூறுகிறது. கலப்பையின் மேலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆகவே தான் பவுல் அருமையாக சொல்கிறாரு, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12:1-2 நம்மை தட்டி எழுப்புகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படியாக கலப்பையின் மேலே கைவிட்டுவிட்ட நம்ம பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து ஓடிவிடாதபடிக்கு அவருக்கென்று ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். முன்னுரிமை அவருக்கென்று கொடுப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீ, வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீ, எப்போதும் என் முன்னே உம்மைத்தான்